ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. இன்னைக்கு ஆகஸ்ட் 15. இந்த காலையில் உங்களுக்கு சூப்பரான ஒரு 3 டிஜிட் வின்னிங் நம்பர் என்னன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், நம்ம ஆவலோட எதிர்பார்த்த இந்த ஏர்பட்ஸோட 3 டிஜிட் நம்பர் என்னன்னு நீங்கள் எல்லாருமே ஆவலாக கமெண்ட்டில் டைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இவ்வளோ தூரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்து அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய மக்கள் அதிகரிக்க போட்டிகளும் அதிகரிக்கும், பரிசு பொருட்களும் அதிகரிக்கும், நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல ஒரு ஒருத்தான பொருள் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய சப்போர்ட் நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகரிச்சுட்டே வருது. ரொம்ப நன்றி. இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த ஏர்பட்ஸோட 3 டிஜிட் லக்கி நம்பர் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். வின்னிங் நம்பர் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். இதில் நம்ம 13 நம்பர் இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அந்த 13 நம்பரில் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கே போதும் ஆயிடுச்சு. இப்போது இன்றைக்கி அந்த 3 டிஜிட் நம்பரை நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இதில் பெரும்பாலும் நாங்கள் செலக்ட் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருந்துச்சு. முதல் 3 நம்பர் எடுக்கலாமா, கடைசி 3 நம்பர் எடுக்கலாமா, நடுவில் இருந்து ஒரு 3 நம்பர் எடுத்துடலாமா, முதல் நம்பரு சென்டரில் இருக்க நம்பர் கடைசி நம்பர் எடுக்கலாமா, அல்லது இன்றைக்கி என்ன டேட்டு, அந்த டேட்டை வச்சு ஒன்று எடுத்துடலாமா. டேட்டு தெரியுமில்ல உங்களுக்கு, நானே எல்லா குழுவையும் சொல்லி கொடுக்குறேன். டேட்டை வச்சு எடுத்துடலாமா. உதாரணத்துக்கு இன்றைக்கி 13ஆம் தேதினா 13ஆம் தேதி, 8ஆம் மாதம்னா 8ஆம் மாதம், 13/8 அந்த மாதிரி எடுத்துடலாமா, 15/8ன்னு எடுத்துடலாமா, அல்லது இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிட்டு டைம் வச்சு எடுக்கலாமா. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் இருந்துச்சு. அல்லது இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி புதன்கிழமைன்னா புதன்கிழமையோட வெனஸ்டேவில் இருக்கிற அந்த நம்பரை கவுண்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 3 நம்பர் எடுக்கலாமா. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நிறைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் நாங்கள் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த நம்பரை இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். 3 டிஜிட் நம்பரு. ஓகே, இதில் பாருங்கள், 9 2 வாட்டி வந்திருக்குது, 0 2 வாட்டி வந்திருக்குது, 5 2 டைம்ஸ் வந்திருக்குது, 7 2 டைம்ஸ் வந்திருக்குது. நமக்கு 3 நம்பர் வேணுங்கிறதுனால 9 5 7 எடுத்துக்குவோம், 0 விட்டுருவோம். 9 2 டைம்ஸ் வந்திருக்குது, 5 2 டைம்ஸ் வந்திருக்குது, 7 நம்பரும் 2 டைம்ஸ் வந்திருக்குது. ஸோ இந்த காம்பினேஷனில் வச்சு ஒரு நம்பர் கண்டுபிடிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இதை பார்த்தோன்னே அது உங்களுக்கும் தோணுங்கிறதுக்காக தான் நான் இந்த நம்பரை செலக்ட் பண்ணேன். ஏன்னா பார்த்தோன்னே அதுதான் ஒரு வித்தியாசமாக தெரியுது. அதில் இந்த 9 5 7 இது வரிசையாக இருக்குது. இப்படி வரிசையாக போகிற மாதிரி இருந்தாலும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 7 5 9 இப்படியும் ரிவர்ஸில் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 5 9 7 5 7 9 மொத்தம் இந்த 4 காம்பினேஷன் தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஈஸியாக உங்களுக்கு தெரியட்டுமேங்கிறதுக்காக தான் நான் இந்த நம்பரை செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இது 2 டைம்ஸ் இருக்குது, ஒருவேளை இது வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த நம்பர் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட இதுதான் ஈஸியான நம்பர். இந்த பார்கோடில் இருந்ததுலேயே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரில் இந்த 4 நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நம்பர்னா 9 5 7 அல்லது 7 5 9 அல்லது 5 9 7 அல்லது 5 7 9 இந்த 4 நம்பர் தான். இந்த 4 நம்பர் தான் ஈஸியான நம்பரு. பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சு சொன்னிட்டீங்கன்னா இவ்வளோ பரிசையும் வச்சு என்ன பண்ண போகிறோம். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்பி தான் இந்த நம்பரை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுதான் இப்போ நான் அறிவிக்க போகிறது தான் இந்த ஏர்பட்ஸோடைய 3 டிஜிட் வின்னிங் நம்பர் என்ன அப்படின்னா 579. இதுதான் இந்த ஏர்பட்ஸோட
வின்னிங் நம்பர் 3 டிஜிட் வின்னிங் நம்பர் 579. ஓகே, கண்டிப்பாக இது அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணதுனால என்னென்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணுமேங்கிறதுக்காக தான் இந்த காம்பினேஷனில் நான் உங்களுக்கு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இதுதான் இதோட நம்பரு. இந்த நம்பர் நிறைய பேர் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் பரிசு வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். கொஞ்சம் கண்டுபிடிச்சி கெஸ் பண்ணி கண்டுபிடிங்க, வாழ்த்துக்கள். ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய காம்படிஷன் வரும். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நாங்கள் சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதோ அதுக்குண்டானதை பண்ணுவோம். நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்புங்க. எல்லாத்துக்கும் பரிசு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்குற மாதிரி தான் பார்ப்போம். ஏதாவது 1-2 ஒரு பெரிய பொருளாக இருந்துச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு மொபைல் ஃபோனு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் பரிசு கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஒரு 4 பேர் பதில் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஒரு பெரிய பொருள்னா, உதாரணத்துக்கு ஒரு 20,000 மொபைலு, பைக்கு, காரு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன பொருளாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு முறை வின்னிங் நம்பர் அறிவிக்கிறேன், 579. கண்டிப்பாக நீங்கள் இதை கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த நம்பரை கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ.